ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, தஞ்சாவூர் சக்கரபாணி கோவிலில் விநாயகர் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறார். அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் ஏற்படும். தடைகள் மாறி உங்கள் காரிய வெற்றி கூடும். அதுதான் கணபதியை நாம் வணங்குவதன் முக்கிய நோக்கம். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 2/6/2026 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 19வது. சோழவந்தான் ஜனக மாரியம்மன் தேர், ஸ்ரீ பெரும்பதூர் மணவாள மாமுனிகள் புறப்பாடு, துவிதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி துவிதியை மாலை 6:39 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம், இரவு 9:53 வரை. யோகம் அமிர்த சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு, இயல்புக்கு மாறான இல்லறம் அமைவது ஏன்? எல்லோருக்கும் திருமணம் எளிதாய் நடந்து விடுவது இல்லை. ஒரு கடைக்கு சென்று எந்த பொருளையும் வாங்கிவிடலாம். ஆனால் திருமணம் செய்வதில் மட்டும் 1000 சடங்குகள் உள்ளன. திருமண தடை ஒரு சிலருக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வரும். ஒரு சிலருக்கு நிலைமாறிய இல்லறம் அமையும். ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் கூடியிருந்தார். அவர் விதவையை மணக்கும் ஜாதகத்தை பெற்றவர். குரு பகவான் 7ஆம் அதிபதியாகி அவர் சனியால் பார்க்கப்பட்டு செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்த்திருந்த
ஜாதக அமைப்பு உள்ளவர் மற்ற ஒரு மனைவியை திருமணம் செய்து கொள்வார். அதுவும் குழந்தைகளோடு திருமணம் செய்து கொண்டு அந்த குழந்தைக்கு இவர்தான் வளர்ப்பார். ஒருவர் மேஷ லக்னமாய் இருந்து அதற்கு 6ஆம் இடத்தில் சனியும் சுக்கிரனும் இருக்க பிறந்தவர்கள் தன் மனைவிக்கு விபத்து எதுவும் நேராதவாறு ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். மனைவிக்கு ஒரு ஆணும் பெண்ணும் பிள்ளை பிறந்தவுடனே கண்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை மனைவி காலமாகி விட்டார், அவர் குழந்தைகளுக்காக மறுமணம் செய்து கொள்ள மாட்டார். மிதுன லக்னமாகி அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்தின் அதிபதியாய் வருகின்ற குரு 8இல் இருக்க சனியும் சுக்கிரனும் சேர்ந்து 5ஆம் இடத்தில் அல்லது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருந்தார். இந்த அமைப்பை பெற்றவருக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் திருமணம் நடைபெறும். திருமணம் ஆன உடனே மனைவி இந்த ஜாதகரை விட்டு பிரிந்து விடுவார். பின்னர் முதுமை காலத்தில் இவரோடு வந்து சேருவார், அவரோடு குடும்பம் நடத்துவார். ஒருவர் சிம்ம லக்னத்திலே பிறந்த அதற்கு 4ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாயும் 7ஆம் இடத்து அதிபதியும் சனியும் 11ஆம் இடத்தில் இருக்க 7ஆம் இடத்தை குரு அல்லது புதன் அல்லது நீச்சம் பெற்ற செவ்வாய் பார்த்தார். அவர் தன்னுடைய முதல் மனைவியை அவரது ஒழுக்கமின்மையின் காரணமாக விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு பெண்ணை 2வது திருமணமாக செய்து கொள்வார். ஒருவர் கன்னி லக்னத்திலே பிறந்து குரு பகவான் 12ஆம் இடத்திலும் சுக்கிரன் 7ஆம் இடத்திலும் அல்லது 8ஆம் இடத்திலும் இருக்க தனி பகவான் அல்லது சந்திரன் 7ஆம் இடத்தை பார்க்க அல்லது சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்க அமையப்பெற்ற ஜாதகர் தன் மாமன் மகளையே மனம் புரிவார். இருந்தாலும் அவர் தனது 33 அல்லது 34வது வயதில் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வார். 2 மனைவிகளிடம் பிரியமாய் நடந்து கொள்வார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2 மனைவிகளோடு சேர்ந்து வாழ்வார். மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். 2 மனைவிகளுக்கும் குழந்தைகள் உண்டு. மனைவியால் எந்த சிக்கலும் ஏற்படாது. கன்னி லக்னத்திலே பிறந்த ஒருவருக்கு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி குருவோடு அல்லது சுக்கிரனோடு சேர்ந்து இருந்தார். பேசி முடித்த திருமணம் தடைபெறும். சில வருடங்கள் கழித்து அதே பெண்ணை திருமணம் செய்து கொள்வார். இவ்வாறாக தனித்தன்மை உள்ள திருமண நிலைகள் மாற்றி அமைத்திட இந்த எளிய பரிகாரத்தை நாம் கடைபிடிப்போம். திருமணமாக உள்ள ஆணின் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் உள்ளதா என்று நல்ல ஜோதிடரை அணுகிப்பார். அதற்கு பிறகு தடைகளை அகற்றிட நம் அறிவை பயன்படுத்துவதை விட விதியை மாற்றியமைக்கும் கடவுள் திருச்செந்தூர் முருகனை சரணடைந்து அவர் ஆலயத்திற்கு சென்று வேண்டி வர தடைகள் 3 மண்டலத்துக்குள் அகலும். திருமணம் இனிதே நடந்து வாழ்க்கை சிறப்பாக நடக்கும் அனுபவ பரிகாரம். நாளைய தினம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெற என்ன வழி என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே 10வது பாவம் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், வியாபாரஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை தொடர்ந்து பலவித நிலைகளில் ஆராய்ச்சி செய்து நாம் விரிவான விளக்கங்களை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். தொடர்ந்து லக்ன வாரியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பார்க்கும் லக்னம் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 10க்கு உரியவர் சூரியன். அவர் லக்னத்திலே இருக்க அமைக்க பெற்றவர்கள் அரசு உத்தியோகம், நல்ல பதவியில் இருப்பார்கள். சொந்தமாக தொழில் செய்ய விரும்புகிற விவசாயம், ரியல் எஸ்டேட், வீடு கட்டுதல், செங்கல், மணல், சிமெண்ட், சூரியன் மற்றும் செவ்வாய் கூடின அரசியல் பிரகாசமாக இருப்பீர்கள். உயர்ந்த பதவியிலும் இருப்பீர்கள். அரசு வேலை உண்டாகும். விருச்சிக லக்னத்தை சார்ந்தவருக்கு 10ஆம் அதிபதியாக திகழ்கின்ற சூரியன் 2வது வீடான தனுசிலே இருந்தால் வருமானம் சிறப்பாக வந்து கொண்டே இருக்கும். கட்டிட தொழில் செய்யலாம். வங்கியிலோ நிதி நிறுவனத்திலோ வேலை பார்க்க வாயால் பேசி சம்பாதிக்கும் தொழில். ஜோதிடம், வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல்வாதிகள், தன்னம்பிக்கை பயிற்சியாளர்கள், கமிஷன் தொழில் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகி கொண்டே. விருச்சிக லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற சூரியன் மகரத்தில் இருந்தார் 3வது இடத்தில். தனியார் அல்லது அரசு தொழில், சொந்த தொழில் ஈடுபடக்கூடாது. இவர்கள் எந்த வேலை செய்தாலும் முழு ஈடுபாடுடன் செய்வார்கள். நீதிமன்றம், அறநிலைத்துறை அமையும். விருச்சிக லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் ஆதியாய் திகழ்கின்ற சூரியன் 4ஆம் இடமாக இருக்கின்ற கும்பத்திலே இருந்தால் அரசு பதவியில் கௌரவமாய் இருப்பீர்கள். துறைமுகம், மீன் பிடித்தல், பூ, டிராவல் தொழில், வண்டி வாகனம் வாடகை,
ரயில்வே துறை, போக்குவரத்து துறையில் அமையும். விருச்சிக லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற சூரியன் 5வது இடமான மீனத்திலே நின்றால் உயர் நீதிமன்றம், ஆன்மீகம், அரசியல் குருவோடு மற்றும் சூரியன் கூடியிருக்க அமைச்சராகவும் எம்எல்ஏவாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் அர்ச்சகர், குறிப்பாக சிவன் கோயில், நிதி நிறுவனம், வெளிநாட்டு வங்கியில் ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு தொடர்பு உண்டா. விருச்சிக லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற சூரியன் 6வது இடமாக இருக்கின்ற மேஷத்திலே இருந்தார். அரசு உத்தியோகத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள். காவல்துறை, பாதுகாப்பு பணி போன்ற உயர்ந்த பதவியை வகிப்பீர்கள். இராணுவம், மின் வாரியம், தொலைபேசி, குடியிருப்பு வாரியம், மேலும் இவர்கள் சொந்தமாக தொழில் செய்தால் எந்தவித பாதிப்பும் வராது. அப்படி என்றால் வீடு கட்டுதல், மின் உபகரணங்கள் போன்றவை. விருச்சிக லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 7வது இடமாக திகழ்கின்ற ரிஷப ராசியிலே 10க்குரிய சூரியன் இருந்தார். தியேட்டர், திரைப்பட தயாரிப்பு, தொலைக்காட்சி, பெண்களை கவரக்கூடிய தொழில், ரயில்வே, வாகனம், இன்டீரியர் டெக்கரேஷன், வங்கி, ஐஸ்கிரீம், மாவு ஆட்டுதல், கிரைண்டர் தயாரிப்பு, மனைவிக்கு கணவனால் ஆதாயம். ஏனென்றால் 10ஆம் அதிபர் இங்கே நிற்பதால். விருச்சிக லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 8ஆம் இடமாக திகழ்கின்ற மிதுனத்திலே 10க்குரிய சூரியன் இருந்தார். சொந்த தொழில் கூடாது. ஆசிரியர், கார்பெண்டர், ஓவியம், டெய்லரிங், கணக்கு எழுதல் போன்ற துறைகள் அமையும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த 5வது பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, தொகுப்பு என்னவென்றால், குரு பெயர்ச்சி 2026 வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் பெறும் 6 ராசிக்காரர். குரு பெயர்ச்சி 2026 ராசி பலன். குரு பகவான் வாக்கியபடி, பஞ்சாங்கத்தின்படி மே 26 திருக்கணிதத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். குருவின் இந்த மாற்றம் அவருடைய சிறப்பு பார்வை மற்றும் அவர் கடக ராசியில் அமர்ந்து உச்ச பலனை தரக்கூடிய அம்ச ராஜ யோகத்தை உருவாக்குவது போன்ற அற்புதமான விஷயங்கள். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை ரிஷபம், மிதுனம் மற்றும் கடகம் உள்ளிட்ட 6 ராசிக்காரர்கள் இந்த பயிற்சியால் அதிக பலனை அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இனிமையான அனுபவங்களை பெற உள்ள ராசிக்காரர்களை பார்க்கலாம். குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக உள்ளார். குரு பகவான் உச்சகட்ட பலனை இந்த ராசியிலே அமர்ந்து தருவார். கடக ராசியில் அமர்வது என்பது குருவின் உச்ச வீடு என்பது குறிப்பிடத்தக்கதாக ராஜ யோகங்களில் ஒன்று அம்ச ராஜ யோகம் உருவாகிறது. ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை கடக ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் வேலை, தொழில் முன்னேற்றம் காண்பார், பண ஆதாயத்தை பெறுவார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். குரு பெயர்ச்சி 2026 ராசி பலன். குரு பகவான் வாக்கியபடி, பஞ்சாங்கத்தின்படி மே 26 திருக்கணிதத்தின்படி 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதனால் ரிஷபம், மிதுனம் மற்றும் கடகம் உள்ளிட்ட 6 ராசிக்காரர்கள் நல்ல பலனை பெறுவார்கள் என்பது ஜோதிடத்தின் தீர்ப்பு. ரிஷபம் குரு பெயர்ச்சி சிறப்பான பண ஆதாயங்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திலே குரு பெயர்ச்சி நடப்பதால் உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகள் அதிகமாக இருக்கும் என்றால் அதைவிட உங்களுடைய வருமானம் மிக நன்றாக இருக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம். சுபகாரியங்களுக்கு நீங்களே பணத்தை செலவிட நேரிடலாம். உங்கள் உடன் பிறந்த உடல்நலே சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் சில சிக்கல்கள் ஏற்படும், அவற்றுக்கு நிதானமாக புத்திசாலித்தனமாய் தீர்வு காண்பது நல்லது. மிதுன குரு பெயர்ச்சி இந்த காலகட்டத்திலே மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பம், தனஸ்தானத்தில் குருவின் பெயர்ச்சி நிகழ்ந்துள்ளது. குருவின் அமைப்பு உங்களுடைய ராசிக்கு மிகவும் பயனுள்ளதாக, நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் நல்ல வாய்ப்புகளை, லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீண்ட தூரம் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும், உங்கள் வீட்டு சுப நிகழ்வுகள் நடக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஆன்மீக செயல்பாடுகள் மீது உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. அடுத்தது கடகம். குருவின் பெயர்ச்சி உங்கள் லக்ன வீட்டிலே முதல் வீட்டிலே நிகழ உள்ளது. இது உங்கள் ராசிக்கு மிகவும் விசேஷமாய் அமையும். மேலும்
இங்கு குரு தனது உச்ச பலனை தர உள்ளார். இதன் காரணமாய் சில முக்கிய பிரமுகர்களும் உங்களுக்கு தொடர்புகள் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ள உள்ள பயணங்கள் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்திலே உங்களை சுற்றி சூழல் சற்று குழப்பத்தை தரவும் வாய்ப்பு உண்டு. உங்கள் குடும்ப பொறுப்பு மற்றும் வேலை தொடர்பான சில போராட்டங்களை எதிர்கொள்ள நேரிடும். இருப்பினும் அவற்றை சமாளிக்கக்கூடிய மனதைரியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கணிசமான பண ஆதாயம் மற்றும் உங்களுடைய வேலை தொடர்பான முயற்சிகள் வெற்றியை தரும். அடுத்தது விருச்சகம். குரு பெயர்ச்சியால் பலாபலனை பெறுகின்ற விருச்சக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான 9வது வீட்டிலே நிகழ உள்ளது. குருவின் 5ஆம் பார்வை ராசி மீது விழுகிறது. இதன் விளைவாக விருச்சக ராசிக்காரர்கள் கணிசமான நன்மைகளை பெற உள்ளனர். புதிய நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு சேரும். மேலும் வண்டி வாகன சேர்க்கை, சொத்து வாங்குவது தொடர்பான சில விருப்பமான பொருட்கள் வாங்குவதற்கு பணத்தை செலவிடக்கூடும். உங்கள் அதிர்ஷ்டம் மேம்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உங்கள் பணியில் நீங்கள் எளிதாக வெற்றியை பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் ஒரு அன்புக்குரியவரையும் சந்திக்க, சில நிபுணர்களை சந்திக்க, ஆலோசனை பெற வாய்ப்பும் உண்டு. நீங்கள் எதை செய்தாலும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் துணை இருக்கும். வேலை மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர் முயற்சியில் வெற்றியில் முடியும். அடுத்தது மகரம். மகர ராசிக்கார குருவின் பெயர்ச்சி மூலம் அற்புதமான பலனை தரும். 7ஆம் பார்வை ராசி மீது விழ உள்ளது. இதன் காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து உங்கள் பணிகளை வெற்றியை எளிதாக எட்டி பிடிக்க முடியும். மேலும் நீங்கள் எடுத்துக்கொண்ட பணிகள் அனைத்தும் எந்தவித சிக்கலும் இன்றி சுமூகமாய் நிறைவேற்ற முடியும். அதிர்ஷ்டமும் உங்களுக்கு துணையாய் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் பயணம் குறித்து திட்டமிடுவீர்கள். பயணத்தை நல்ல முறையிலே செய்வீர்கள். அடுத்தது மீனராசி. மீனராசிக்கார குருவுடைய பெயர்ச்சி ராசியின் 5வது வீட்டில் நிகழ உள்ளது. குருவின் தாக்கம் உங்களுக்கு நிலம் மற்றும் வாகனம் வாங்கும் இன்பங்களை அனுபவிப்பீர். இக்காலகட்டத்திலே கல்வி தொடர்பான விஷயங்கள் மாணவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும். திருமணம் தொடர்பான சில நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் சில முக்கிய பிரமுகர்களை அறிமுகம் ஆகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலம் நல்ல வாய்ப்புகள், லாபம் கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் உரிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். இப்படிப்பட்ட அற்புதமான பலாபலனை பெற்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவாக இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாங்குவாள். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு, முதல் பகுதி கணபதியினுடைய பெருமையும் அருமையும் சொல்லி அவரை வணங்குவதால் ஏற்படுகின்ற நன்மையும் சொல்லுகின்ற வகையிலே உங்களுக்கு அமைகிறது. 2வது பகுதி என்பது அன்றைய தேதியின் பஞ்சாங்கம், முக்கியத்துவம் மற்றும் சில நல்ல நேரங்களை காட்டுகின்ற ஒரு பகுதியும் இதுதான். 3வது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்கள், எளிய பிரச்சனைகளுக்கு எளிய பரிகாரங்களை வழிகாட்டி வழி நடத்துகிறது. 4வது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதி. 5வது பகுதி கோச்சார பகுதி, கிரகங்களுடைய பெயர்ச்சி, நட்சத்திர பெயர்ச்சி என்பதை எல்லாம் சுட்டி காட்டுகிறது. 6வது பகுதி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த கடைசி பகுதி. இந்த பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் தொடர்ந்து விரிவாகும் விளக்கமாகும் 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை, பலாபலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது. பணம், நகையை கவனமாய் கையாளுங்கள். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையை ஒப்படைக்காத விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் பணம், நகையை கவனமாய் கையாளுங்கள். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காத விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக
வாகனங்களில் செலுத்தும் பொழுது ஒருமுக சிந்தனையோடு செல்ல வேண்டும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர்நிலை வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும். அது உங்களுடைய சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வெற்றிக்கு வித்திடும் நாள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்த உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் ஆவார். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வெற்றிக்கு வித்திடும் நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தார். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பாக மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தார். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பாக மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றி உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். கடமை உணவுடன் செயல்பட வேண்டிய நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசு. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றி. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். கடமை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும். பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். பயணங்கள் சிறப்பாய் அமையும். புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் முக்கியத்துவம் தருவார்கள். சாதிக்கின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். பயணங்கள் சிறப்பாய் அமையும். புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் முக்கியத்துவம் தருவார்கள். சாதிக்கின்ற நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும். பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும். பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். விடாவடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். உறவினர் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார். யாரிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசாது. வாகனம் பழுதாகும். வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம். தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார். யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள். வாகனங்கள் பழுதாகும். கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம். தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்துவிடும். வீட்டில் வெளியும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள். சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் யாரையும் பகிர்ந்து கொள்ளாத போராட்டமான நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்துவிடும். வீட்டில் வெளியும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள். போராட நட்சத்திரத்தை சார்ந்த சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் யாரையும் பகிர்ந்து கொள்ளாத போராட்டமான நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம். மூத்த சகோதர வகையில் உதவிகள் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவோர் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவு கிட்டும். எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த மூத்த சகோதர வகையில் உதவிகள் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்.
திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவு கிட்டும், எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும், சில வேலைகளை விட்டுக் கொடுப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் மதிப்பு கூடும், கைமாத்தாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். ஆடை ஆபரணம் சேரும், வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பால் மகிழ்ச்சி தொடங்குகின்றன. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும், சில வேலைகளை விட்டுக் கொடுப்பீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் வெளி வட்டாரத்தில் மதிப்பு கூடும், கைமாத்தாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவது, ஆடை ஆபரணம் சேரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் மகிழ்ச்சியாக தொடங்குகின்றனர். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தினுடன் நேரத்தை செலவழிப்பீர்கள். உங்களை சுற்றியிருப்பவர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள். உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள். நல்லெண்ண நடக்கின்றன. பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினுடன் நேரத்தை செலவழிப்பை உங்களை சுற்றியிருப்பவர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார். நல்லெண்ண நடக்கின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.